இதாங்க பணம். கொடுங்க. எங்க குழந்தைய அனுப்புங்க. நீங்க கேட்ட பணம். மா அவளை கூட்டிட்டு வா. வா வா போ. ரோஜா, எங்களை விட்டுட்டு எங்கடா போன? நீ இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஐயோ கண்மணி, பணப்பட்டி என்கிட்ட குடுறி, கையில வச்சு பாக்குறேன்டி. இந்தா. ஐயோ கண்மணி, என்னடி டம்மி நோட்டா இருக்கு? கொடு. அப்ப வந்தவங்க ஃப்ராடா? நீ சொல்றது சரிதாம்மா. குழந்தைய நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டு போக பாக்குறாங்க போல. ஏய், யார் நீ? குழந்தைய விடுங்க. விடுங்க. விடு. விடு. கையை விடு. விடு. விடு சொல்றேன். விடுங்க. ராசாத்தி, நீயா? ஓ, அப்படின்னா நீ இனியனா? ராசாத்தி, என்னைய முட்டாளாக்கிட்டல்ல. இனிமே இந்த ரோஜா உனக்கு கிடைக்கவே மாட்டாடி. கண்மணி, சொல்றது புரிஞ்சுக்கோ. ரோஜாவை என்கிட்ட கொடுத்துரு. அவ இல்லாம எங்களால இருக்கவே முடியாது. ஹே, பேசாத. ரோஜா இனிமே நீ பார்க்க கூட முடியாது. ரோஜா, ரோஜா, வா. கண்மணி விடு. வா, சொல்றது கேளு. கண்மணி, கண்மணி, கண்மணி விடு. ஏய், போமா. ரோஜா, வா, வண்டியில ஏறு. வா வா ரோஜா, வா. வா. அட பாவிங்களா, எனக்கு கொடுக்கறேன்னு சொன்ன 10 லட்சம் நாமம் தானா? ஊர்ல பெரிய வைர வியாபாரி கோட்டீஸ்வரன்னு செலவெல்லாம் பண்ணனே, எல்லாம் வீணா போச்சு. ராசாத்தி, மாப்பிள எங்க? ரோஜா பாப்பா காணும் எங்க? எல்லாம் கை மீறி போச்சுடா. கண்மணி அன்னைக்கு நாங்க யாரும் தெரிஞ்சு போச்சு.
என்ன மாப்பிள்ள சொல்ற? இவ்வளவு கஷ்டப்பட்டு மாறுவேஷம்லாம் போட்டு வந்தோமே, கடைசியில ரோஜா குட்டி இவ்வளவு கிட்ட வந்தும் நம்ம கோட்டை விட்டுட்டோமே. இப்ப என்ன மாமா பண்றது? ரோஜாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. கவலைப்படாத, குழந்தை சீக்கிரம் நம்ம கிட்ட வந்துருவா. எப்படி மாமா சொல்றீங்க? ஆசிரம நிர்வாகி நம்ம கிட்ட வாக்குமூலம் கொடுத்தாருல, அது இருக்கிற வரைக்கும் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம உடனே பெரியம்மா வீட்டுக்கு போலாம். ம், சரி. மா, என்னடா இப்பதான் எந்திரிச்சியா? ஆமாமா. அம்மா, எங்கம்மா ரோஜா பாப்பாவை காணோம்? கண்மணியும் சம்பந்தியும் கூட வீட்ல இல்லடா. ரோஜாவை அவங்க தான் எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாங்க. மா குமரா, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். ரோஜா, எங்கம்மா போயிருந்த? உன்னை காணோம்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன். சரி வா. பாரு கண்மணி, குழந்தை நம்ம கிட்ட ஒட்டாம உன் வீட்டுக்காரர்கிட்ட நல்லா ஒட்டிக்கிச்சு கண்மணி. ஆமா, காலையில நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அதை ஏன் கேக்குறீங்க சம்பந்தி? அந்த ராசாத்தியால பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவளால பிரச்சனையா? ஏன், என்ன பண்ணா? அது வந்து சம்பந்தி, என்ன கண்மணி இதெல்லாம்? யாரோ ஒருத்தவங்க வந்து எங்க வீட்டு பொண்ணுதான் ரோஜான்னு சொல்லி 50 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ ஒப்படைக்க போயிடுவியா? அப்ப பெரிய மனுஷன் நான் ஒருத்தி இந்த வீட்டுல எதுக்கு இருக்கேன்? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் அப்படி போனது தப்புதான். நீங்க காலையில நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் சொல்லாம போயிட்டோம். 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறேன்னு சொன்னதும் சரி, இதுதான் அந்த ரோஜாவால கிடைக்க போற புதையல்னு சொல்லி நாங்க அங்க போனோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் அந்த ராசாத்தியோட வேலைன்னு தெரிஞ்சது. கண்மணி, உனக்கு புத்தியே இல்லையா? அதிர்ஷ்ட குழந்தைன்னு தத்து எடுத்துட்டு வந்த, அப்புறம் லட்சக்கணக்குல பணம் கிடைக்குதுன்னு அந்த குழந்தையே கொடுக்க போறேன். நாம ஏதாவது ஒரு முடிவெடுத்தா அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்படி மனசு அலைய விட்டுட்டு இருக்க கூடாது. நீ பண்ண காரியத்தால இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ தெரியல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது அத்தை. மரகதமா, மரகதமா, யாரு என்ன இப்படி கூப்பிடுறது? வா பார்க்கலாம். என்ன இன்ஸ்பெக்டர், என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? உங்க மருமக கண்மணி மேல ராசாத்தி மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் நான் தெரிஞ்சுக்கலாமா? ராசாத்தி மேடம் ரோஜாங்கிற குழந்தைய கோயில்ல இருந்து கூட்டிட்டு வந்து வீட்டுல வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய உங்க மருமக கண்மணி போலியான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ஆசிரமத்துல வளர்ந்ததா காட்டி அந்த குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இது சட்டத்துக்கு புறம்பான செயல். இத பத்தி தான் ராசாத்தி மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க.
இல்ல மேடம், அந்த ராசாத்தி பொய் சொல்றா. நீங்க சொல்றது எல்லாமே உண்மையான ஆதாரங்கள் தான். சட்டப்படி தான் நான் தத்து எடுத்திருக்கேன். என்ன மேடம், நீங்க கொடுத்த எல்லா புகாரையும் கண்மணி மறுக்கறாங்க. நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்றாங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், நான் சொன்னது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. ஆசிரம நிர்வாகி வாக்குமூலம் கொடுத்திருக்கிற வீடியோவை பாருங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆக்சுவலா அந்த குழந்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆசிரமத்துக்கு வந்தது. அத கண்மணின்றவங்க தத்து கேட்டதுனாலதான் அந்த குழந்தைய நாங்க தத்து கொடுத்துட்டோம். அவங்க பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போனதுனால திரும்ப தரமாட்டாங்க ஐயா. ஏன் கண்மணி, நீ திருந்தவே மாட்டியா? இப்ப பாரு, எதுக்கு ராசாத்தி வாழ்க்கையில குழப்பம் பண்ணிட்டே இருக்க? நீ உன் வாழ்க்கைய வாழவே மாட்டியா? மரகதம், இல்ல நீ கொடுக்கிற இடம் தான், இல்லன்னா இப்ப இந்த அளவுக்கு ஆட மாட்டேன். என்ன பேசிட்டே இருக்கீங்க? குழந்தைய கூட்டு வாங்க. குமரா, சித்தப்பா குழந்தைய கூட்டிட்டு வா. இதோ கூட்டிட்டு வரேன் சித்தப்பா. ரோஜா, இங்க பாருங்க, இந்த ராசாத்து கிட்ட இந்த குழந்தை இருக்க கூடாதுன்னு வேணும்னே தான் நான் இப்படி செஞ்சேன். ஒரு நாள் கோயில்ல அந்த குழந்தைய முத பார்த்தது நானும் எங்க அத்தையும் தான். நாங்க கூட்டிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ராசாத்தி வந்து கூட்டிட்டு போயிட்டா. குழந்தை மேல இருக்கிற பாசத்தால தான் எல்லாத்தையும் நான் செஞ்சேன். நாளைக்கு அந்த குழந்தையோட அப்பா அம்மா வந்தா அவங்க கிட்டே ஒப்படைச்சிருவேன். இப்ப இவங்க கிட்ட ஒப்படைக்க மாட்டேன். நான் தான் குழந்தைய வளர்ப்பேன். இல்ல, குழந்தை என்கிட்ட தான் ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கு. என்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. இங்க வந்து குழந்தை சரியா சாப்பிடாம ஜொரமே வந்துருச்சு. அதனால அவ என்கிட்ட இருந்தா நல்லா இருப்பா. இப்படி ரெண்டு பேருமே குழந்தை வேணும்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? இன்ஸ்பெக்டர், 2 பேருமே எங்க வீட்டு மருமகங்க தான். 2 பேருமே குழந்தைய வளர்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஆனா குழந்தையோட விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால இந்த குழந்தை யார்கிட்ட வளரணும்னு ஆசைப்படுதோ அதுவே முடிவு பண்ணட்டும். இது நல்ல யோசனை. பாப்பா, இங்க பாரு. நீ ராசாத்தி மேடம் கூட போறியா இல்ல கண்மணி கூட போறியா?
நீங்க 2 பேரும் வேண்டான்னு நினைக்கிறா. அதான் இவ என்கிட்ட வந்துட்டா. ரோஜா நல்ல முடிவா தான் எடுத்திருக்கா. குழந்தை போறப்ப கூட அடுத்தவங்க பொருள் நம்ம கிட்ட இருக்க கூடாதுன்னு கழட்டி கொடுத்துட்டு போகுது. உண்மையிலேயே நல்ல குழந்தை தான். அத்தை, நீங்க குழந்தைய இந்த வீட்ல வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா குழந்தை எங்களோட ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கிறதுனால அவ எங்ககிட்ட இருந்தாதான் நல்லா இருப்பான்னு நாங்க இப்படி செய்ய வேண்டியதா போயிடுச்சு. ஆமாமா, நீ ரொம்ப நியாயஸ்தி தான். உன் நியாயத்தை தூக்கி குப்பையில போடு. ராசாத்தி, நீ ஏமா இவகிட்ட எல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க? குழந்தை உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது. நீ கூட்டு போமா. கண்மணி, நீங்க போலியான ஆதாரங்களை உருவாக்கி குழந்தைய கடத்த முயற்சி செஞ்சிருக்கீங்க. இது கிரிமினல் ஆக்டிவிட்டி. சட்டப்படி உங்க மேல நாங்க நடவடிக்கை எடுக்கலாம். ஆமா ஆமா, ஆக்ஷன் எடுத்து அவளை உள்ள போடுங்க. அப்பதான் அவ திருந்துவா. வேண்டாம் மேடம், ஏதோ குழந்தை மேல இருந்த பிரியத்துல அப்படி பண்ணிட்டாங்க. அதனால அவங்க மேல ஆக்ஷன் எல்லாம் எடுக்க வேண்டாம். எங்களுக்கு குழந்தைய மீட்டு கொடுத்ததே போதும். ரொம்ப சந்தோஷம். ஆமா மேடம், இது எங்க குடும்ப விஷயம். நடந்ததெல்லாம் வெளியே தெரிஞ்சா எங்க குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு. அதனால நீங்க இதை இப்படியே விட்டுருங்க. சரி சரி, இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காம பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். சரிங்க மாமா, நாங்களும் கிளம்புறோம். நாங்க போயிட்டு வரேன். வரோம் மாமா. நான் போய் அவங்களை அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். வரேன்டா. ரோஜா வா. என்ன மரகதம், இதெல்லாம் உனக்கு தேவையா? கண்மணி மாதிரி ஒரு மருமகளை வச்சிருந்தா இப்படி எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சுதான் நிக்கணும். இனிமேலாவது அவ பேச்ச கேட்காம வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. இந்த கண்மணி பண்ண முட்டாள்தனத்தினால அந்த ராசாத்தி முன்னாடி அவமானப்பட்டுட்டோமே. இருக்கட்டும், இப்ப வேணா அவ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு நடந்த அவமானத்துக்கெல்லாம் ஒரு நாள் அந்த ராசாத்தி பதில் சொல்லிதான் ஆகணும். இன்னுமா ரோஜா வரல? ஏய், டென்ஷன் ஆகாம இருடி, வந்து உட்காரு. வந்துருவா. இவ்வளவு நேரம் ஆகுது, முதல்ல உட்காரு. பா, போன் பண்ணுங்கப்பா. என்ன இவ? ஏய், வந்துருவாமா, இரு. ஏன் இப்படி அவசரப்படுற? இங்க பாத்தீங்களா, நான் ரோஜாக்காக லாலிபாப், அப்புறம் சாக்லேட், அப்புறம் ஐஸ்கிரீம் கூட வாங்கி வச்சிருக்கேன். ஹாய் ரோஜா குட்டி, வா 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 வா. ரோஜா குட்டி வந்துட்டீங்களா? இனிமே எங்கேயும் போக கூடாது, என் கூட தான் இருக்கணும். இவ்வளவு நாள் நீ இல்லாம வீடு வெறிச்சோடி போயிடுச்சு. இனிமே எங்க கூடவே இருக்கணும், சரியா? இப்பதான் இந்த வீட்டுக்கே கலை வந்திருக்கு. ரோஜா குட்டி, உனக்கு நிறைய திருஷ்டி இருக்கு. அதான் உன்னை ஆசிரமா அது இதுன்னு அலைய வச்சிருக்கு. சரி சரி, முதல்ல உள்ள கூட்டு வாங்க. வா 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 வாங்க. வா ரோஜா குட்டி. போ போ போ. ரோஜா குட்டி, நான் உனக்கு நிறைய வாங்கி வச்சிருக்கேன், வா பாக்கலாம். ஓகே. ரோஜா குட்டி, உனக்கு பிடிக்கும்னு சாக்லேட், ஐஸ்கிரீம், பிஸ்கெட்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. என்ன இந்தா. ஊட்டி விடுமா.
பாத்தியா சாப்பிடுறியா? கட்டு நல்லா சாப்பிடு. கட்டு. இப்பதான் ரோஜா குட்டி முகத்துல பழைய சந்தோஷமே வந்திருக்கு. ரோஜா குட்டி, இனிமே நீ எங்கேயும் போக வேணாம். எப்போதும் போல எல்லாரும் கூடயும் ஜாலியா இருக்கலாம். சரியா?